ஸ்ரீ மகாபெரியவா அருள் தரும் சரணாலயம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாமா வாக்கு மகா பெரியவா வாக்கு என்பது சத்தியம். இதை நாம் அனைவரும் நன்கு உணர முடியும். மாமாவின் ஒரு விரல் அற்புதம் பிரசவித்த பல நூல்களில் என் வாழ்வில் மகா பெரியவா பாகம் 1 பல விதங்களில் ஒரு முன்னோடியாக விளங்குகிறது. ஸ்தூலத்திலும் சூக்ஷ்மத்திலும் மகா பெரியவா நம் அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் வாழ்வில் நிகழ்த்திய அற்புதம் பிரமிப்பானவை. இதை போன்ற அற்புதங்கள் நம் ஜி.ஆர். மாமா அவர்களை குரு என்ற உன்னதமான நிலைக்கு இட்டுச் சென்று நம்மை வழிநடத்தி வருகிறது. ஒவ்வொரு வாரமும் வெளிவரும் சிரஞ்சீவி சஞ்சய் கார்த்திக்கின் இந்த உபன்யாசம் இன்று உங்களுக்காக. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம். தென்னாட்டுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். அற்புதாசான் ஜி.ஆர். மாமா எழுதிய என் வாழ்வில் மகா பெரியவா அப்படிங்கிற புஸ்தகத்தில் உள்ள ஆச்சரியமான விஷயங்களை நாம் சாப்டர் வைஸா அனுபவிச்சுண்டு வரோம். அதுல இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 16வது அத்தியாயத்தை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாமா ஒரு சாப்டரை ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொன்னா எப்படி ஆரம்பிப்பா? லோக க்ஷேமத்துக்காக மகா பெரியவா சொன்ன ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பா. அந்த வகையில பார்த்தா மாமா சொல்றா, மகா பெரியவா சொல்லியிருக்காளாம். மகா பெரியவா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா, உள்ளை கூட படைக்கும் ஆற்றல் நம்மிடம் இல்லை, அதனால் நான் என்னும் கர்வம் கூடாது, ஆணவம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்மளால ஒரு புல்ல கூட படைக்க முடியாதாம். நம்மளாலேயே புல்ல படைச்சுட முடியுமோ? இப்ப ஒரு புல் செடிய நாம நடறோம் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு சூரிய உதயம் தேவை. சூரியன் இருந்தாதானே எந்த செடியா இருந்தாலும் வளரும். சூரியன் தேவை, ஜலம் தேவை, மண்ணு தேவை, இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்மளால ஒரு சின்ன செடிய கூட வளர்க்க முடியுது. இதெல்லாம் நம்மளால உருவாக்க முடியுமோ? மண்ணை நம்மளால உருவாக்க முடியுமா? சூரியனை நம்மளால உருவாக்க முடியுமா? ஜலத்தை நம்மளால உருவாக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதை யாரால உருவாக்க முடியும்? பகவானால மட்டும்தான் உருவாக்க முடியும். அப்ப நம்மளால ஒரு சின்ன புல்ல கூட படைக்க முடியாது. அப்ப நான் என்னும் ஆணவம் கூடாது அப்படின்னு மகா பெரியவா சொல்லியிருக்கா. அதனால நாம என்ன பண்ணணும்? எப்பயுமே கர்வத்தோட இருக்கவே படாது, கர்வத்தை விட்டுறணும் கம்ப்ளீட்டா அப்படின்னு மகா பெரியவா சொல்லியிருக்கா. இத மாமா சொல்லிட்டு இந்த சாப்டருக்குள்ள போறா. இப்ப இவாள எங்க இருக்கா? மாமா ஒரு 20 பேர் கொண்ட ஒரு குழுல போயிருக்கா இல்லையா? எங்க போயிருக்கா? பத்ரிநாத் அங்கெல்லாம் போயிருக்கா இல்லையா? வடக்க நோக்கி. அதுல இவ பத்ரிநாத்துக்கு போயிருக்கா. அங்க இருந்து இவ கிளம்பி திரும்பி சென்னைக்கு வரணும். கிளம்புறதுக்கு முன்னாடி இந்தியாவோட கடைசி கிராமம் மானா கிராமம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த கிராமத்துக்கு போய் சரஸ்வதி நதிய தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இவா போறா. சரஸ்வதி நதி அந்த இடத்துல மட்டும்தான் கண்ணுக்கு தெரியவாளாம், இந்த இடத்துலதான் தெரிய மாட்டா. சாக்ஷாத் சரஸ்வதி தேவியே அந்த இடத்துல நதி பிரவாகமா ஓடிட்டு இருக்கா. ஆனா மித்த இடத்துலதான் சரஸ்வதி தேவி கங்கைக்கு அடியில ஓடுறதுனால சரஸ்வதி நதி தெரிய மாட்டா. அந்த இடத்துல மட்டும்தான் தெரியவா. அதனால இந்த சரஸ்வதி நதிய தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இவா அங்க போறா. அங்க இருந்து கர்ணப்பிரயாகை இவா கிளம்புறா. கர்ணப்பிரயாகை அப்படிங்கிற இடத்துக்கு ஆச்சு. அப்படியே கிளம்பி அப்படியே போறா. ஆச்சு
அங்க இருந்து அங்க மத்தியானம் போறா. மத்தியானம் போய் அங்க உணவு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நேர ஆதிபத்ரி நாராயணர் கோவிலுக்கு போறா. ஆதிபத்ரி நாராயணர் கோவிலுக்கு இவா போறதே கரெக்டா 5 மணி டைம். இங்க மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க நானும் சம்மர் சீசன் அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கும், நல்லா வெயில் அடிக்கிறது, 5 மணினாலும் வெயில் அடிக்கிறது. ஆனா அங்கெல்லாம் அப்படி கிடையாது. 5 மணிக்கே இருட்டிடும் இமயமலையிலாம். அதனால இவ அங்கெல்லாம் போய் பகவான சேவிக்கிறா. அந்த இருட்டின வேலையில இவா போய் அந்த 5 மணிக்கு போய் பகவான போய் இவா சேவிக்கிறா. ஆச்சு, சேவிச்சுட்டு ஆதிபத்ரி நாராயணருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இவா வெளியில வந்தா. மாமா சொல்றா, இந்த இடத்துலதான் என்னுடைய 2வது கண்டம் துவங்கிறது அப்படிங்கிறா மாமா. ஆச்சு, மாமா வெளியில வரா. வெளியில வரட்டேயே மாமாவினுடைய கண்கள்லாம் அப்படியே இருட்ட ஆரம்பிச்சுட்டான். மாமாவுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. எதுக்கு பயம் அப்படின்னு கேட்டா, தன் கூட வந்தவாளுக்கெல்லாம் ஒரு தொந்தரவு வந்துடப்படாது தன்னால அப்படின்னு மாமாவுக்கு பயம் வந்துட்டான். ஆச்சு, அப்படியே மாமாவுக்கு கண்கள்லாம் இருட்ட ஆரம்பிக்கிறது. அந்த சமயத்துல மாமாவுக்கு தோணலாம், கடைசியா ஒரு தடம் மகா பெரியவால தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு தோணுறது. அதனால தன்னுடைய சட்ட பாக்கெட்ல இருந்த மகா பெரியவா பழத்தை எடுத்து மாமா ஒரு தடவை சேவிச்சுக்கிறா. ஆச்சு, அப்படியே சேவிச்சுட்டு வரா. ஆனா மாமா இந்த இடத்துல சொல்றா என்னன்னா, இது எல்லாமே மகா பெரியவாளுடைய அனுகிரகத்தினாலதான் நடந்தது. அப்படி என்ன அனுகிரகம் அப்படிங்கிற டவுட் நம்ம எல்லாருக்குமே வளருது இல்லையா? மாமா சொல்றா, மகா பெரியவாளுடைய கிருபையினாலதான் எனக்கு முதல் 10 நாட்களுக்குள்ள 9 நாள்ல எந்த உடல் ரோகமுமே ஏற்படல, எந்த வியாதியுமே ஏற்படல. கடைசி நாள் எல்லா இடத்தையுமே இவ தரிசனம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ரோகம் வந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு வரல. ஏன் வரல? அதுக்கு முன்னாடி இவாசி 10 நாள் இவா டூர்ல இருக்கா. இந்த 10 நாள்ல முதல் 8 நாளுக்குள்ள இல்ல 9 நாளுக்குள்ள வந்திருந்தா கூட மித்தவாளுக்கு எல்லாம் இடைஞ்சல் வந்திருக்கும் அந்த டூருக்கு. ஆனா எல்லா இடத்தையுமே இவ தரிசனம் பண்ணோட்டி மாமாவுக்கு வந்திருக்கு. அப்ப இது எல்லாமே மகா பெரியவாளுடைய அனுகிரகத்தினாலதான் அப்படிங்கிறா மாமா. ஆச்சு, மாமாவினுடைய கண்கள்லாம் அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிருது. கஷ்டப்பட்டு வந்து அந்த வாகனத்துல மாமா உட்கார்ந்துண்டா. அப்படியே உட்கார்ந்துட்டதுமே அப்படியே மாமாவினுடைய உடம்பு அப்படியே லேசா பஞ்சு போல ஆயிருந்தாம். அப்படியே காத்துல பறக்கிறது போல மாமாவுக்கு இருக்கு. என்ன பண்ணறதுனே புரியல. அப்படியே ஒரு கட்டைய போல மாமா சாஞ்சுட்டாலாம். எல்லாருக்கும் என்ன பண்ணறதுன்னு ஒண்ணுமே புரியல. மாமாவினுடைய முகத்துல ஜலத்தை தெளிக்கிறா. இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. மாமியோ அதுக்குள்ள அழ ஆரம்பிச்சுட்டா. ஆச்சு, இவ நேரம் பக்கத்துல இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா. அதுல அந்த டாக்டர் சொல்லிட்டார், இங்கெல்லாம் இதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இசிஜி எடுத்து பார்த்தா தாறுமாறா இருக்கு இசிஜி. அதனால இங்க எல்லாம் பண்ண முடியாது. நீங்க நேரம் இமயமலையில இன்னொரு பகுதி அந்த இடத்துல உள்ள மருத்துவமனைக்கு நீங்க கூட்டிட்டு போகும். அப்படியும் அவளும் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண முடியாது, இங்க அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டான். நான் நேரா சென்னைக்கு அழைச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டார். ஆச்சு, இவன் ஆம்புலன்ஸ்ல போறா. அந்த இன்னொரு பகுதிக்கு போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு ராத்திரி பூரா 12 மணி நேரம் டிராவல் பண்ணாதான் முடியும். அது மட்டும் கிடையாது, சும்மா டிராவல் பண்ணிட முடியாது. முதல்ல மிலிட்டரி கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னா அந்த இன்னொரு பகுதி இருக்கேன் அது சைனா. அதனால இந்தியாவுக்கும் சைனாக்கும் பார்டர் அது. அதனால அந்த கெடுபிடிகள் அதிகம். அதனால சும்மா எல்லாம் போயிட முடியாது, பெர்மிஷன் வாங்கணும். ஆனா மாமா சொல்றா, மகா பெரியவாளுடைய அனுகிரகத்தினால எனக்கு அந்த பெர்மிஷன் கிடைச்சிருது அப்படிங்கிறா. ஆச்சு, பெர்மிஷன் கிடைச்சதும் வேகமா போறது அந்த ஆம்புலன்ஸ். அப்படியே வேகமா போறது. மாமியோ அழுதுண்டே இருக்காளாம். மாமா சொன்னா அவ கிட்ட, ஒன்னும் அழாதீங்கோ, எதுவுமே இல்ல, எனக்கு சரியாயிடும், மகா பெரியவா இருக்கா அப்படின்னு மாமா மாமிய பார்த்து சொல்றா. ஆச்சு, இவ அப்படியே வேகமா இந்த ஆம்புலன்ஸ்ல அப்படியே போயிட்டே இருக்கா. ஆம்புலன்ஸ் வேகமா போறது. இவ எங்க டிராவல் பண்றா? இமயமலையில டிராவல் பண்றா. கீழே பார்த்தா 10,000 அடி கீழே. எங்க விழுவோம்னே தெரியாது, அவ்வளவு வேகமா போறது. அதுவும் ராத்திரியில டிராவல் பண்ணுறது. ஸ்ட்ரீட் லைட் கூட இல்ல. ஆனா மாமா சொல்றா, எதிர்த்தாப்புல எந்த வண்டியுமே வரல அப்படிங்கிறா. எந்த இடத்துல விழுவோம்னே தெரியாது. எந்த திருப்பத்துல அது அப்படியே இழுத்துட்டு போறதான். எந்த இடத்துல விழுவோமே தெரியாது. விழுந்தா அவ்வளவுதான், அதுல பாதாளம் தான். உயரமோ எப்படி உயரம்னு கேட்டா கிட்டத்தட்ட வானம் கிட்ட அவ்வளோ உயரமாம் அந்த மலை. அப்படியே வேகமா போயிட்டே இருக்கா.
மாமா சொல்றா நான் ஆம்புலன்ஸ்ல டிராவல் பண்ணேன் அப்படின்னு சொல்றத விட மகா பெரியவாளுடைய மடியில படுத்து டிராவல் பண்ணேன் அப்படிங்கறதுதான் உண்மை அப்படிங்கிற மாமா. ஆச்சு. அந்த சமயத்துல மாமா மகா பெரியவா கிட்ட மனசுலயே பேசுறாளாம், பெரியவா எனக்கு இந்த மாதிரி ஆகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படின்னா எனக்கு சென்னையிலேயே நீங்க விட்டு இருக்கலாம் இல்லையா, ஏன் என்னை இங்க அழைச்சுன்னு வந்தேன் பெரியவா அப்படின்னு மாமா கேட்டா. பெரியவா சொல்லிட்டா, உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு இதெல்லாம் சென்னை வந்ததுக்கு அப்புறம் புரியும் அப்படின்னா. ஆச்சு. மாமா சொல்ற சென்னை வந்ததுக்கு அப்புறம் அந்த உண்மையெல்லாம் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறா மாமா. ஆச்சு. இவா ஏறக்குறைய ஒரு 12 மணி நேரம் டிராவல் பண்றா. டிராவல் பண்ணி அந்த இன்னொரு ஹாஸ்பிட்டல் அடையறா. ஆல்ரெடி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா இல்லையா, அவ ஆல்ரெடி தகவல் அனுப்பிச்சதுனால அவ ஸ்ட்ரெச்சரோட காத்துட்டு இருந்தா மாமாவுக்கு. மாமா போனதுமே மாமாவை ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு உள்ள அப்படியே தள்ளிட்டு போறாளாம். அங்க மாமாவை படுக்க வச்சா. ஆல்ரெடி மாமாவுக்கு ஒரு பக்கம் செயல் இழந்து போயிடுச்சு, பெராலிசிஸ் வந்து. அதனால ஒரே நிலையில படுக்க வச்சிருந்தா உடம்பு முழுக்க புண் வந்துடும் அப்படின்னா சில பிரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்தா. ஆனா அந்த மருத்துவர்கள்லாம் அங்க சொல்லிட்டா மாமி கிட்ட, இன்னைக்கு ராத்திரி தாண்டாம எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டையுமே பண்றோம், அதுக்கு மேல பகவான் கையில தான் இருக்கு, நீங்க உங்களுடைய கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு அவ சொல்லிட்டா. இந்த சமயத்துல மாமி தன்னுடைய பிள்ளைக்கு கால் பண்றா. கால் பண்ணி இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி உடனே வர சொல்றா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாமாவினுடைய புள்ள ஃபாரின்ல அமெரிக்கால இருந்துட்டு இருந்தார். அவர் மாமி சொன்னதுமே உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டே இருக்கார். இன்னொரு பக்கம் மாமாவோ அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படியே படுத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துலதான் இரவுல மாமாவுக்கு முழிப்பு வருது. பார்த்தா மாமாவினுடைய வலது பக்கம் 2 பேஷண்ட், இடது பக்கம் 2 பேஷண்ட், எல்லாருமே பெராலிசிஸ்னால பாதிக்கப்பட்டவா. அதுல அடுத்த நாள் காத்தால ஒரு 4 மணி போல ஒரு பக்கம் இருந்த ஒரு பேஷண்ட அவ முகத்தை மூடி அவ எடுத்துட்டு போறா வேக வேகமா. மாமாவுக்கு புரிஞ்சுட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்னு. மாமாவுக்கு அந்த சமயத்துலதான் லேசா பயம் வரலாம் ஆச்சு. அப்பதான் மாமா உணர்றா, தன்னுடைய வலது பக்கமும் செயல் இழந்து போயிடுச்சு அப்படின்னு மாமா உணர்றா. அது வரைக்கும் மாமா சொல்ற அறகுறை நினைவோடுதான் நான் இருந்தேன், அதனால எனக்கு தெரியல, அப்பதான் நான் தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறா மாமா. ஆச்சு. அன்னைக்கு சாயங்காலம் இன்னொரு பக்கம் இருந்த ஒரு நோயாளியையும் எடுத்துட்டு போறா. மாமாவுக்கு புரிஞ்சு இவரும் இறந்துட்டார் அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரிக்குள்ள மீதி 2 நோயாளிகளையும் அவ எடுத்துட்டு போயிட்டா. மாமா மட்டும் தான் அந்த அறையில இருக்கா, எல்லாருமே மித்தவாள்லாம் இறந்துட்டா. மீதி 4 பேஷண்ட்ஸும். அப்பதான் அடுத்த நாள் காத்தால ஒரு 2 நர்ஸ் பேசிண்டாலாம். 5 பேஷண்ட்ஸ் இங்க இருந்தா அந்த 5 பேர்ல 4 பேர் போயிட்டா, இவரும் இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்னு தான் இருக்கா அப்படின்னு அவ பேசிண்டாலாம். இது மாமாவுடைய காதுல கேட்டுச்சு. மாமா மகா பெரியவா கிட்ட தியானத்திலேயே மனசாலேயே கேட்டாலாம், பெரியவா நான் எப்ப இறந்து போவேன் அப்படின்னு கேட்டாலாம், எப்ப எனக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு கேக்குறா. பெரியவா சொன்னா, உனக்கு ஒரு மிகப்பெரிய காரியம் இருக்கு, அந்த காரியத்தை முடிச்சதுக்கு அப்புறமா நானே உங்களை கூப்பிட்டுக்கிறேன், உங்களுக்கு இப்ப எதுவும் ஆகாது அப்படின்னு தான் மகா பெரியவா. ஆச்சு. இப்ப மாமாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிண்டே வளருது. இருந்தாலும் மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டா, இன்னும் 24 மணி நேரத்துக்கு எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. ஏன் அப்படின்னு கேட்டா, அவெல்லாம் சொன்னா, இன்னொரு பக்கவாதம் இதயத்தை தாக்கிட்டா அவ்வளவுதான், ட்ரீட்மெண்ட் பண்ணறதுக்கு கூட டைம் இருக்காது, அது தாக்காம நம்ம பார்த்துக்கணும். ஆல்ரெடி இதே பக்கவாதம் முதல்லயே ஹார்ட்டை தாக்கி இருந்தது அப்படின்னு சொன்னா இங்க வந்திருக்கவே தேவை கிடையாது, கங்கையிலேயே ஈமக்கிரியைகள் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க போயிருக்கலாம். ஆனாலும் அது தாக்கல, அதுதான் நல்ல விஷயம். அதனாலதான் இவருக்கு எதுவும் ஆகல, அதனால ஆனாலும் 24 மணி நேரம் பார்க்கணும் அப்படின்னு அவ சொல்லிட்டா. ஆச்சு. இப்ப மாமாவுடைய உடல் குணமாயிண்டே வளருது. ஆனா மாமாவுக்கு இப்ப ஒரு கவலை ஏற்படுது. மாமாவுக்கு தோணித்து, நாம 30,000 ரூபாய் தான் கையில வச்சுட்டு இருக்கோம், ஏன்னா இவ டூர் வந்திருக்கா இல்லையா, அப்ப கரெக்டா எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவுதான் இவ வச்சிருக்கா. அதுவும் பிளைட் டிக்கெட்டுக்கு அந்த 30,000 ரூபாய் கரெக்டா இருக்கும்.
அப்ப நம்ம என்ன பண்ணுறது? 30,000 ரூபாய் தான் வச்சுக்கோம், இவாலும் லட்சமா கேட்பாளே. இங்கயோ யாரையுமே நம்மளுக்கு தெரியாது, யார்கிட்ட போவோம்? 5 லட்சம் 10 லட்சம்னு கேட்டா யார்கிட்ட போவோம்? கட்ட முடியல அப்படின்னு அவமானத்தோட சொல்றதுதான் இவாளுக்கு ஒண்ணுமே புரியலையாம். மாமாவோ மகா பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாளாம், பெரியவா என்னுடைய உயிர் அங்கேயே பிரிஞ்சிருக்கலாமே, கங்கை கரையிலேயே பிரிஞ்சிருக்கலாமே, எனக்கு மோட்சமாவது கிடைச்சிருக்கும் பெரியவா. ஆனா இப்படி பண்ணிட்டே இல்லையே பெரியவா, இப்ப 5 லட்சம் 10 லட்சம்னு பில்லு வருமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மகா பெரியவா கிட்ட மாமா பிரார்த்தனை பண்ணிட்டாலாம். பெரியவா சொல்லிட்டா, எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்கோ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. ஆச்சு. மாமாவும் இப்ப டென்ஷனோட இருந்தா. அப்பதான் மாமாவுக்கு அதிர்ச்சினால இன்னொரு பக்கவாதம் வந்துடப்படாது அப்படின்னு மாமாவை தூங்க வச்சுட்டு போய் எவ்வளவு பில் ஆச்சு அப்படின்னு கேட்க போறா. அவ சொன்னாலாம் 5 ரூபாய் அப்படின்னு சொன்னாலாம். மாமியும் கட்டிட்டு வந்துட்டா. மாமா கிட்ட வந்து மாமாவை எழுப்பி 5 ரூபாய் ஆச்சு அப்படின்னா. மாமாவுக்கு தோணித்து 5 ரூபாய் அப்படின்னு சும்மா சொல்லல, 5 லட்சம் அப்படிங்கறதுதான் விளையாட்டா வேடிக்கையா 5 ரூபான்னு சொல்றா அப்படின்னு மாமாவுக்கு டென்ஷன் ஆயிருக்கு. 5 லட்சம் கேட்கிறாளேன்னு. மாமி சொன்னா, உண்மையாவே 5 ரூபாய் தான் அப்படின்னு சொன்னாலாம். மாமா ஏன் அப்படின்னு கேட்டா. உடனே அந்த மாமி சொன்னா, என்னன்னா அந்த மருத்துவமனை அரசாங்கத்தினால கட்டப்பட்ட மருத்துவமனையாம். அதனால ஏதோ வர யாத்ரிகர்களுக்கு இந்த மாதிரி ஏதோ உடம்புக்கு வந்துருது, வியாதி வந்துருது, ரொம்ப அவசரம் அப்படின்னு சொன்னா அவளை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு தான் அந்த மருத்துவமனையை அங்க கட்டியிருக்கா. அரசாங்கத்தினால கட்டப்பட்டது அப்படிங்கறதுனால அந்த மருத்துவமனையில் அத்தனை ட்ரீட்மெண்ட்டுமே ஃப்ரீ தான். ஆனா அந்த 5 ரூபாய் எதற்கு அப்படின்னு கேட்டா, சில டாக்குமெண்ட்ஸ், சில பேப்பர் இருக்கும், அந்த பேப்பருக்காக தான் 5 ரூபாய். ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பைசா கூட அந்த ஹாஸ்பிட்டல்ல கிடையாது. அதனாலதான் 5 ரூபாய் பில் வந்தது அப்படிங்கிறா மாமா. இப்ப புரியறதோ? இங்க வந்திருந்தது, சென்னையில வந்திருந்தது அப்படின்னு சொன்னா மாமாவுக்கு இதே பக்கவாதம் இருந்தது 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு ஆயிருக்கும். ஆனா பெரியவா பெருங்கோலை எப்படி கருணை பண்ணிருக்கா அப்படின்னு இமயமலைக்கு கூட்டிட்டு போனதுனால அங்க 5 ரூபாயில மாமாவுடைய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுடுது. மாமா சொல்றா, பகவான் நேர்ல வந்து தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா பரம சந்தோஷம். அதுவே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி அந்த அற்புதத்தின் மூலமா தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அதை விட சந்தோஷம் அப்படிங்கிறா மாமா. மாமா சொல்றா, மகா பெரியவா எப்பயுமே நம்மளோடயே இருக்கார், நம்ம எப்பதான் பக்தியோட கூப்பிடுவோம்னு காத்துட்டே இருக்காளா மகா பெரியவா. அப்ப நாம என்ன பண்ணணும்? பக்தியோட கூப்பிடணும். அதுதான் இந்த சாப்டர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. அதனால நாம என்ன பண்ணணும்? எப்பயுமே சதா சர்வ காலமும் பக்தியோட பகவானை நாம அழைக்கணும் அப்படின்னு இந்த சாப்டர் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த சாப்டர்ல இன்னும் பல்வேறு அற்புதங்களை மாமா சொல்றாதெல்லாம் வரும் வாரங்களில் நாம் அனுபவிக்கலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.